ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிர் தனா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் புவனேஸ்வரியை தடுத்து நிறுத்துறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு நம்ம கதிரோட ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. இதில் இருந்து நம்ம கதிரை காப்பாற்றினாங்களா, நம்ம ரகுராம் கதிரை மருமனா ஏற்றுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கதிரும் தனாவும் மாயா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புவனேஸ்வரி ஏதோ ஒரு ரெசார்ட்ல பார்ட்டி வச்சிருக்காங்களாம். அதனால எந்த கடையிலுமே பிரியாணி கிடைக்கல. அங்க உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல தான் கூட்டிட்டு போயிருக்கா. எனக்கு ஏதோ இந்த எலெக்ஷன்ல ஓட்டு எப்படியாவது அவளுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயலை செய்திருப்பா அப்படி சொல்லும்போது நம்ம மணியும் சரி, எப்படி இருந்தாலுமே இதை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நானும் கூட்டத்தோட கூட்டமா ஒரு மாறு விஷயத்துல அந்த ரெசார்ட்டுக்கு போயிடுறோம். அங்க நடக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். உங்களோட வேலை என்ன தெரியுமா? அந்த வீடியோவை அப்படியே அவங்க ஒய்ஃபுக்கு எல்லார்கிட்டையுமே காட்டிடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியும் சொல்லும்போது நம்ம மாயா எல்லாரும் நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு மாமா, யார் கண்ணிலே படாமல் எப்படியாவது அந்த இடத்துல போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியே நம்ம மணியும் சிவராமனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த வேனில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலுமே இந்த ரெசார்ட்டில் பெய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனும் தயாராகுது. அதே சமயத்தில் நம்ம தனா கதிரும் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்போ தான் ஒரு பிளான் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்தால் அதுக்குள்ளே அடுத்த திட்டத்தையே போட ஆரம்பிச்சிட்டா. இந்த வாட்டி புவனேஸ்வரி மட்டும் தலைவி ஆயிட்டானா ஊரில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே பெருசாயிடும். ஊரே ரொம்பவே சீரழிச்சிருவா. அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவரமனும் மணியும் அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே புவனேஸ்வரியும் பார்ட்டியை தொடங்கின உடனே இந்த பார்ட்டி எதுக்காக கொடுக்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். இனி எலெக்ஷன் வரப்போகுதில்ல, அந்த டைமில் எனக்கு தான் நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும். இதை மட்டும் நடத்திச்சிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி அடிக்கடி ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம சிவராமன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை செய்துட்டு இருக்கா, இந்த ஊரே சீரழிச்சிடுவா போல, இது என்ன பெரிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் அந்த பசுபதியும் நம்ம புவனேஸ்வரியும் பேசுனது எல்லாத்தையுமே வீடியோ எவிடன்ஸாட்டு எடுத்து வைக்கிறாங்க. இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவராமனும் நம்ம கதிர் தனாவுக்கு அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இதை கண்டிப்பாக இந்த பார்ட்டியில் இருக்கவங்களோட ஒய்ஃப் கிட்ட இந்த வீடியோ எவிடன்ஸாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் தனாவுக்கு அனுப்பும்போது கதிரும் தனா கிட்ட பாரு, இவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலையெல்லாம் இந்த புவனேஸ்வரி செய்துட்டு இருக்கா, எவ்வளோ பெரிய அசிங்கம் இதெல்லாம், இவெல்லாம் தலைவி ஆயிட்டானா நம்ம ஊருக்கு என்னதான் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் சரி கதிர், இந்த வீடியோவை பேசாமல் எல்லாருக்கிட்டையும் காட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடாக நம்ம கதிர் மாயா தனா எல்லார் இடத்துலையுமே போய் காட்டுறாங்க. அதை பார்த்த ஊர் மக்களும் என்னது இது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த புவனேஸ்வரி நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அந்த பார்ட்டியில் வர வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் செய்து விடுவான், இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கதிரும் தனாவும் அவங்க ரிசார்ட் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவராமன் கிட்ட கதிரும் அங்கே தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம், அங்குள்ள நிலவரத்தை நீங்கள் வந்து அப்பப்போ சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம கதிரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரியே அந்த இடத்துக்கு புவனேஸ்வரியும் சரி, எப்படி இருந்தாலுமே இந்த பார்ட்டியில் எல்லாரும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுறாங்க, இவங்களோட ஓட்டு எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படி சொல்லும்போது பசுபதியும் ஆமாம்மா, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீ தான் வின் பண்ண போகிற, பார்த்தல இவங்க எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, அந்த ஜானகி அவமானப்பட்டு தான் நிற்க போகிறா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரிக்கும் சந்தோஷமாக இருக்குது. நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னா அப்படி சொல்லிட்டு நம்ம பசுபதிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து நிறைய ஆட்கள் எல்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்டை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யாருன்னா இவங்களெல்லாம் உள்ளே விட்டது, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம பசுபதியும் என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு புரியலம்மா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிடுங்க அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியை பார்த்து
நீங்கள் தான் எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. ஒரு நல்ல தலைவியாக இருந்தால் இந்த செயலை செய்வீங்களா? எங்களோட ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடவே மாட்டோம். நீங்கள் மட்டும் இந்த தலைவி ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஊரே நாசம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் எப்படி தெரிய ஆரம்பிச்சது? இந்த ரெசார்ட்டில் நடக்க போகக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியாதே, எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட அந்த எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரியும் பசுபதிட்ட என்னன்னா இப்படி ஆயிட்டு, இந்த விஷயம் எப்படி வெளியில் தெரிஞ்சுது, இவங்கெல்லாம் பேசிட்டு போகிறத பார்த்தியா, அப்போ இந்த பொம்பளைங்க ஓட்டு யாருமே நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது நம்ம மாயா, சீனு எல்லாரும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட எவ்வளோ தான் அடிபட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, நீ செய்கிறதெல்லாம் சரியான செயலே கிடையாது, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எந்த எல்லைனாலும் போவியா, நீ பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிகிட்ட சொல்லும்போது, என்கிட்ட எல்லாம் நீ வந்து பாடத்தை சொல்லிட்டு இருக்காத, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் உன்னோட பெரியம்மா ஜானகி இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கவே மாட்டா, எனக்கு தான் அதிகமாக ஓட்டு உள்ள போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் நீ வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்காண்டி நேர்மையை எந்த செயல் செய்தேன்னா நாங்கள் எதுக்கு வந்து கேட்க போகிறோம், ஆனால் இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து ஜெயிச்சிடலான்னு மட்டும் கனவு காணாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரியும் உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ போ, எதுக்காக தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடுறேன்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் ஊர் மக்களுக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி எந்த வேலை செய்தாலும் அதை யாராலும் தட்டி கேட்க தான் செய்வாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிறதில்ல, என்னோட பெரியம்மா ஜானகி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம சீனுவும் புவனேஸ்வரியை பார்த்து என்னோட அத்தைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு செயல் செய்தேன்னா அப்புறமா நடக்கிறதே வேற, உன்னை உண்டில்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சீனுவெல்லாம் நம்மளை எதிர்த்து நிற்பான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு ராடை வச்சு தூக்கி எறியதுக்கு வராங்க. கரெக்டாக இதை நம்ம கதிர் கவனிச்சிடுறாங்க. அப்படியே கதிரே அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரி எரிஞ்ச அந்த இரும்பு ராடு நம்ம கதிரோட காலில் பட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம சீனு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் கதிர் மேலே இப்படி ஒரு செயலை செய்திருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம சீனுவும் புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கும் போது மணியும் சிவராமனும் சரிப்பா கதிருக்கு காலுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அடுத்த வேலையை அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு காலில் சரியாக அடிபட்டிருக்கு. அதே சமயத்தில் வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே சரி கொஞ்ச நாள் இது சரியாயிடும்னு நம்ம கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சீனு மாயம் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது ரகுராமுக்கு புரிய ஆரம்பிக்குது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து ரகுராம் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவளை இந்த புவனேஸ்வரோட ஆட்டம் வர வர தாங்கவே முடியல. அதே சமயத்தில் நம்ம சீனுவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது கதிர் அதை தடுத்து நிறுத்திட்டான். இப்போ கதிர் காலில் அடிபட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரகுராமும் பாவம் கதிர் இந்த எலெக்ஷன் டைமில் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கிட்டு இருக்கான், அவனுக்கு கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துடணும்னு சொல்லி நம்ம ரகுராமும் கதிரை பார்க்க வராங்கன்னே சொல்லலாம். கதிரை வந்து நம்ம ரகுராம் பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தன்னோட மாமாவே காலில் நமக்கு அடிபட்ட உடனே இப்படி வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனாவும் சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராம் கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.